மேலிடத்தின் உத்தரவின் பேரில்தான் ராஜபாளையத்தில் தாங்கள் தேர்தல் பணி துவக்கியுள்ளதாக அத்தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளர் கௌதமி தெரிவித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு வந்த நடிகை கௌதமி சுவாமி தரிசனத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த போது தான் ராஜபாளையத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளராக பணியாற்றி வருவதாகவும் தற்போது வரையில் வேட்பாளர் யார் என்று முடிவு செய்யவில்லை என்றும் ராஜபாளையம் தொகுதி முழுவதும் தாமரை சின்னங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த கேள்விக்கு தாங்களாக எதையும் செய்யவில்லை என்றும் தங்கள் கட்சி மேலிட தலைமையகம் அறிவுறுத்தலின் பேரில்தான் தாங்கள் அங்கு கட்சி அலுவலகம் ஆரம்பித்து சின்னங்களை ஊர் முழுவதும் வரைந்து வருவதாக கூறினார். கூட்டணி பேச்சு நடைபெற்று வரும் நிலையிலேயே அதிமுக கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில் செயல்பட்டு ராஜபாளைய தொகுதி முழுவதும் தாமரை சின்னம் வரைய உத்தரவிடப்பட்டிருப்பதும் தேர்தல் அலுவலகத்தை திறந்திருப்பதும் கௌதமின் இந்த பேச்சும் ராஜபாளையம் அதிமுகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே அதிருப்தியும் ஏற்படுத்தியுள்ளது. இல்லைங்க, இது வரைக்கும் கேண்டிடேட் விஷயமே யாருமே அறிவிக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் ராஜபாளையத்து தொகுதியோடைய பொறுப்பு கொடுத்த பிறகு ராஜபாளைய தொகுதி கட்சி ரீதியாக தயார் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் மக்களுடைய கஷ்டங்கள் என்ன, மக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கேன். இது நான் முதல் தடவை இங்கே நான் வரல. கடந்த 3 வருஷமாக இங்கே வந்துட்டு தான் இருக்கேன். இங்கே ஆரோக்கியத்துக்கும் இப்போ இளைஞர்களுடைய கல்வியும் வேலை வாய்ப்புகளுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பணிகள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். ராஜபாளையத்தில் பாலாஜி மாலுக்கு ஏதாவது நீங்கள் ஆஃபீஸ் பிடிச்சி தாமரை சின்னம்லாம் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அந்த வேட்பாளர் பேரை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா வழியிலும் பாரதிய ஜனதா கட்சி அங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கேட்குறேன் நான், ஏன்னா தொகுதி உடன்பாடு இன்னும் முடியல அதிமுக கூட்டணியில். அப்படி இருக்கும்போது அங்கே என்ன மாதிரியான நிலைப்பாடு இப்போ வந்துருக்கு? இவ்வளோ விவரமாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இதனால் எனக்கு என்ன தெரியுதுன்னா, கட்சி ரீதியாக என்னென்ன தயாரிப்பு செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய மாநிலத்திலிருந்து கிடச்சிருக்கிற அந்த உத்தரவுப்படி நாங்கள் எங்களுடைய மொத்த கட்சி நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து நல்லபடியாக பணியாற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது. இது யாருடைய பேர் அதில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் கட்சி நல்ல பலமாக நிற்கணும், மக்களுக்கான நல்ல சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடுகள் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதிமுக கூட்டணியில் பிஜேபி ராஜபாளையத்தை வந்து கேட்குறீங்களா நீங்கள்? இல்லைங்க, அதுதான் நான் சொல்கிறேன். திரும்ப சொல்கிற வார்த்தை இது மாநிலத்தில் முடிவு செய்யப்படுற விஷயம். எங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது ராஜபாளையம் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இப்போ எல்லா கட்சிக்கும் இந்த மாதிரி சில ஏற்பாடுகள் இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கான சில இது இருக்குது, அது நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் சொல்ல போனோன்னா இதை விட மக்களை சந்திக்கிறது, மக்களுடைய தேவைகள் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ராஜபாளையம் அப்படிங்கிறது இப்போ நான் வந்திருக்கேன், இதுக்கு முன்னாடியும் நான் வந்துட்டுருக்கேன். இத்தனை வருஷமாக எனக்கு நல்ல தொடர்பு இருந்திருக்கு. இந்த மாதிரி பணிகள் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இங்கே இருந்திருக்கோம். அதனுடைய ஒரு கண்டினியூஷன் அது. சரிங்களா, நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு தான் நாங்கள் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். மாவட்டத்தினுடைய 7 தொகுதியில் பிஜேபிக்கு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுறீங்களா? இந்த கேள்விகள் எல்லாம் நீங்கள் மாநிலத்தில் தலைவர்கள்கிட்ட நீங்கள் வைக்க வேண்டிய கேள்விகள். சரிங்களா, உங்கள் எல்லாரையும் சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த கோயிலில் வச்சு ஆண்டாளுடைய இந்த இடத்துல வச்சு உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.